शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव. நம்ம இப்போ திருவாசகத்தில் போற்றி திரு அகவலில் இருக்கோம். அதில் 76வது வாக்கியம் வரைக்கும் பார்த்தோம். அப்போ குருபரனாகி அருளிய பெருமை. அப்போ குருவாக அவன் பிரபஞ்சத்துக்கு இறங்கி வரணும்னா அது அவனுடைய பெருமையை தவிர வேற என்ன அப்படின்னு வியந்துக்கிறார் மாணிக்க வாசகர். அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம் போன வாட்டி. இப்போ இதில் கண்டினியூஷனாக பார்க்கலாம். சிறுமை என்றிகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போலேங்கிறார். அப்போது இறைவன் இப்படி செய்தது சாமானியமான செயல்னு அதை அலட்சியப்படுத்தவே முடியாது. நிழல் வஸ்துவை விட்டு பிரியாது இருக்கிறது போல அவனுடைய திருவடிகளை பக்தன் ஒருபோதும் மறந்து கூட விட முடியாது. முன்பின்னாகி முனியாதத்திசை என் புதைந்துருகி நெக்கு நெக்கோங்கி என்பனும் ஆறு கரையது புரளங்கிறார். அப்போ எப்படி சுவாமி இதில் என்ன ஒரு இதை சொல்கிறார்? ஒவ்வொரு இதுலேயும் அவன் மெய்யன்பு கொண்டுள்ள பராபக்தியில் ஏற்றத்தாழ்வோ வெறுப்போ அவனுக்கு உண்டாகிறதுக்கே இடமில்லை. ஏன்னா எல்லாத்தையுமே சமமாக பாவிக்க போகிறான். ஆட்கொள்ளப்பட்ட திக்கை நோக்கி அவன் எலும்பு உருகும்படி தழுதழுத்து அன்பு செலுத்துகிறான். 6 கரப்பொருளை எப்படி பெருக்கெடுத்து ஓடுறதோ அவனுடைய பக்தி அப்படி ஓடுறது. அவனுடைய ஐம்புலங்களும் ஒன்றுபடுறது. நன்புலன் என்றி நாதவென்று அரற்றேங்கிறார். அப்போ இறைவனது நாமம் அவன் நாவல நின்றுடுறது நன்னா. அதாவது சொல்லுவார் அப்பை தீட்சிதர் தனக்கு பித்தானா தான் என்ன பண்ணுறோம்னு பார்த்தது தான் சம்போ மகாதேவ தேவன். அதாவது சுவாமி இப்போ நான் நன்னா இருக்கும்போது நினச்சிக்கிறேன், ஒருவேளை நான் பித்தன் ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன்பான்றதை தன்னைத்தானே சோதிச்சுண்டு தன்னுடைய பக்தால் தான் என்ன சொல்கிறோன்றதை எழுதி வைக்க சொன்னது தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த சம்போ மகாதேவ தேவன்ற ஸ்தோத்திரம். அப்போ பித்தானா கூட சுவாமியை நினைக்கணும்னா அது எந்த அளவு மனசுக்குள்ளே போயிருக்கணும், அதைத்தான் இங்கே சொல்கிறேன். உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டி திருதய மலர கண்களி கூற நுண்டுளி அரும்பங்கிறார். அப்போ பக்தியின் மேலிட்டால் சொல்லு தடப்படுறது. அவளுக்கு வாக்கியம் வரலை. அவள் நினச்சது அவளால் சொற்களுக்கு கொண்டு வர முடியல. மயிர்கூச்சு உண்டாருது, கை குவியறது, உள்ளத்தில் உணர்ச்சி பேருவோக ஆறுது, ஆனந்த கண்ணீர் துளியாக அரும்புறது. அதாவது இதை படிக்கிற நமக்கே இப்படி இருக்கே, அப்போ உண்மையாக அந்த உணர்ச்சிகளை உணர்ந்த மாணிக்க வாசகர் எந்த அளவு உருகியிருக்கணும். அப்போ அந்த ஒரு நிலையை நம்மளால் இதுலேருந்து உணர்ந்துக்க முடியறது. அப்போ அவள் கடைக்கண்ணில் ஆனந்த பாஷ்பம் உண்டாருது. சாயா வன்பினை நாடொரு தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றிங்கிறார். அப்போ பக்தி அழிஞ்சு பட்டு போகாது தினந்தோறும் அதை செழிக்க செய்கிறவாளுக்கு இறைவன் தாயாகி அவன் அன்பை வளர்க்குறான் இல்லையா? அப்படிப்பட்ட அண்ணவனுக்கு வணக்கம்ங்கிறார். மெய்தரு வேதியனாகி வினைக்கட கைதர வல்ல கடவுள் போற்றி. அப்போ மெய்ப்பொருள்ன்ற பரத்தத்துவத்தை விளக்கி காட்டுற அந்த அந்தணனாகி எனக்கு பழவினைகளை அறுத்து உதவுற கடவுளே உனக்கு வணக்கம்ங்கிறார். ஆடக மதுரை அரசே போற்றி கூடலில் இலங்கு குருமணி போற்றிங்கிறார். அப்போ நீ ஆடுற அந்த தாண்டவம் மதுரையில் பதியா நீ தாண்டவம் ஆடுற இறைவா உமக்கு போற்றி. என்னை சிஷ்யனா உன்னோட சேர்த்துண்ட பரமாச்சாரியானே உனக்கு வணக்கம்ங்கிறார். தென்றில்லையே மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்காரா அமுதானாய் போற்றி. அப்போ எப்படி தெற்கில் உள்ள சிதம்பரத்தில் ஆடினவனே உனக்கு வணக்கம். எனக்கு அமிர்த ஸ்வரூபமாக்கி என்னை உயிர்ச்சிருக்கியே, அப்படிப்பட்ட உனக்கு வணக்கம். மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல்கோடி சிவனே போற்றி. காலத்தால் அடிப்படையாத 4 வேதங்களுக்கும் தலைவா நீதான் போற்றி. காளையின் வடிவத்தை பொறிச்சு அலங்கரிக்கப்பட்டுள்ள வெற்றி கொடியாக இருக்கிற சிவனே போற்றி. அப்போ ஒவ்வொரு தெய்வமும் தனக்கு வாகனமான வடிவத்தை தன்னுடைய கொடியில் பொறிச்சு வச்சிருக்கிறதா ஐதீகம். அப்போ சிவனாரும் அப்படி செஞ்சுருக்கிறதா இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார். மின்னா குருவ விகிருத்தா போற்றி கண்ணார் உரித்த கனியே போற்றி. அப்போ பிரபஞ்சமெங்கும் உள்ள வேறேறு வடிவங்களில் எடுத்துள்ள ஒளிவண்ணனே போற்றி. கல்லில் நார் உரிக்கிறதுக்கு ஒப்ப அரிய ஞான கனியே போற்றி. காவா கனக குன்றே போற்றி ஆவா என்றென கருளாய் போற்றி. அப்போ எப்படி கனக குன்று பொன்மலை சுவாமி அப்படி என்னை காக்கக்கூடியவனே உனக்கு வணக்கம். ஆன்னு நான் அரற்றி உன்னை அழைக்கிறேனே எனக்கு நீ அருள் பண்ணுப்பான்னு போற்றி சொல்லி கூப்பிட்டுக்கிறார் சுவாமியை. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.